ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ராகவ் சொன்ன எல்லா வார்த்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நிலா என்னுடைய ஆள், அவளை சேஃபாக பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் நான் நிலா கிட்ட தன்னுடைய லவ்வை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் அந்த வீட்டில் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க, அது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது அந்த வீடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோழன் இதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே கோவத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, சோழன் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்ன பிரச்சனை, என்னை போய் யாருக்கு பிடிக்கும், நான் தான் ஒரு பொறுக்கியாச்சே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சோழன், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா, ஒரு வேளை நான் ரெஸ்டாரண்ட் போனது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்னங்க, நீங்கள் எங்கே போனால் என்ன, எங்கே வந்தால் எனக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறதுக்காக நான் இருக்கேன், அவ்வளோதான். என்கிட்டேருந்து டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் உங்களை நான் சேஃபாக பார்த்துக்கணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, ப்ளீஸ் சோழன் இப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனையாவது தெளிவாக சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம அதுக்கான சொல்யூஷனை தேட முடியும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ராகவ் என்ன வார்த்தை சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நிலா இருந்துட்டு அடுத்த நாள் சோழனை கூட்டிக்கிட்டு நேராக ராகவ் முன்னாடி போய் நிற்கிறாங்க. இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. இதை பார்த்த ராகவ் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.